முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். உண்மையிலேயே இன்று எங்களுடைய பிரதம விருந்தினர் கூட 1 மணி வரை ஒரு கணக்காய்வு ஒரு பொருட்கணக்கெடுப்பில் நின்றுட்டு தான் இந்த விளையாட்டுப் போட்டியிலே வந்திருக்கின்றார். நாங்களும் இந்த விளையாட்டு போட்டி என்பது தனியே எங்களுடைய விளையாட்டு அல்லது திறன்கள் என்றதற்கு அப்பால் எங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தருகின்றது. இந்த வருடத்தின் ஏனைய 11 மாதங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் நிறைய விடயங்களை இந்த விளையாட்டு போட்டியினுடைய பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நிறைய படிப்பினைவுகளை தந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இதை சொல்வதென்று சொன்னால் இது ஒரு பிள்ளை அறிதல் அல்லது ஆசிரியரை அறிதல் என்றதுக்கு அப்பால் பாடசாலையின் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த மெய்வல்லினர் திறனாய்வினூடாக கிடைத்திருக்கின்றது. என்னுடைய இந்த பாடசாலையின் பொறுப்பேற்கு பின் நடைபெறுகின்ற முதலாவது விளையாட்டு போட்டி என்பதனால் எனக்கு முன் அனுபவம் இல்லாத நிலையில் நான் சில மாற்றங்களை செய்து இந்த மெய்வல்லின திறனாய்வை நான் எங்களுடைய ஆசிரியர் குழாமுடன் முன்னெடுத்திருந்தேன். அவர்கள் எனக்கு போதிய ஒத்துழைப்பினை தந்து இந்த உரிய நேரத்திலே இந்த மெய்வல்லின திறனாய்வினை நிறைவு செய்திருக்கின்றார்கள். எமது பாடசாலை தென்மராட்சி கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய 17 வகை 2 பாடசாலைகளில் முதன்மை நிலை மாணவர் எண்ணிக்கையை கொண்ட ஒரு பாடசாலை ஆகும். ஆகவே எமது பாடசாலை மாணவர் எண்ணிக்கையில் மட்டுமின்றி ஏனைய இணை பாடவிதான செயற்பாடுகளிலும் ஒரு முதன்மையான பாடசாலையாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த பெற்றோருடைய அவாவாக இந்த சந்தர்ப்பத்திலே இருக்கின்றது. இந்த விளையாட்டு போட்டி நாங்கள் எல்லா பாடசாலைகளுக்கும் பெரும்பாலும் விளையாட்டு மைதானம் பாடசாலைகளினுடைய இருக்கும். ஆனால் எங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக அது நாங்கள் 500 மீட்டர் தொலைவிலே வெளியிலே நாங்கள் பொருட்களை கொண்டு வந்து இந்த விளையாட்டு நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அது சுமையாக தெரியவில்லை. இந்த சமூகமும் இந்த விளையாட்டு கழகத்தினரும் அதை சுவையாக மாற்றி இந்த விளையாட்டு போட்டி நிறைவு பெறுவதற்கு எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை தந்திருக்கின்றார்கள். அத்துடன் சமூகத்தினர் எங்களுடைய இந்த விளையாட்டு போட்டியை நாங்கள் சென்ற வாரம் திட்டமிட்டிருந்தோம். அவர்கள் அந்த மழை காரணமாக வெள்ள நீர் தேங்கி இருப்பதனால் எனக்கு சொன்னார்கள், நாங்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் சார், நீங்கள் 1 வாரத்துக்கு பொறுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் 1 வாரம் கழித்து நாங்கள் மீளவும் இந்த போட்டியை இன்று நாங்கள் நடத்தி முடித்திருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் அதிபர் சுந்தரலிங்கம் சார், அவர் உங்களுக்கு தெரியும், இந்த கிராமத்திலே 3 வருடங்கள் நமது பாடசாலையின் அதிபராக கடமையாற்றி இருக்கின்றார். அவருக்கு தெரியும், அவருடைய திட்டம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்மராட்சி சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஓய்வு நிலை அதிபர் திரு வேலுப்பிள்ளை சுந்தரலிங்கம் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த நிகழ்வின் தலைவரும் வித்தியாலய அதிபருமான திரு க. ஞானராஜா அவர்களே, இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக வருகின்றிருக்கும் தென்மராட்சி கல்வி வலய பிரதி கல்வி பிரிவாளர் நிர்வாகத்துக்குரிய திரு ஸ்ரீகுமரன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் வரிசையிலே பழைய மாணவனும் சட்டத்தரணியுமான திரு து. வின்சன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சி. ஜெயகாந்தன், தலைவர் கடத்தொழில் சங்கம், திருமதி சி. விக்டோரியா, தலைவி மாதர் சங்கம் அவர்களே, மற்றும் வித்தியாலய ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பழைய மாணவ சங்க உறுப்பினர்களே, பாடசாலை அபிவிருத்திக்குழு உறுப்பினர்களே, நலன் விரும்பிகளே, அயல் பாடசாலை அதிபர்களே, ஆசிரியர்களே, நடுவர்களே, அனைவருக்கும் எனது பிற்பகல் வணக்கம். என்று சொன்னால், இந்திய விளையாட்டு போட்டியை பற்றி நான் கூறுவதற்கு முன்பு இந்த பாடசாலையின் தரத்தை நான் ஒரு 3 வருடங்கள் இங்கே இருந்த போது கண்டு கழித்ததன் பேரிலே நான் உங்களுக்கு சில விடயங்களை கூறுகின்றேன். நீங்கள் இதை வைத்து இந்த பாடசாலையை மேலும் முன்னேற்ற முடியும். ஒன்று, நான் 2006ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலிருந்து 2009ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதி வரை இந்த பாடசாலையிலே ஒரு அதிபராக கடமையாற்றியிருக்கிறேன். முதல் விளையாட்டு போட்டியை இந்த மைதானத்தில் தான் செய்திருக்கின்றோம். குறுகிய காலத்திலே எம்மால் ஈட்டப்பட்ட சில சாதனைகளை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். தென்மராட்சி கல்வி நிலையத்திலே வகை 2 பாடசாலையிலே உண்மையிலே ஹைதர் நாவுக்குழி ஆத்தாக்கா பாடசாலை ஒரு முன்மாதிரி பாடசாலையை திகழ வேண்டும், திகழ வைக்கலாம்.
ஒரு அதிபரும் ஆசிரியர்களும் இந்த சமூகமும் இணைஞ்சால் இந்த பாடசாலை ஒரு முன்மாதிரியான பாடசாலையாக திகழும் கட்டாயம். இன்றைய அணிநட நிகழ்வை மட்டும் பார்த்தே இந்த பாடசாலையை மதிப்பிட முடியும். நான் அதை பின்னுக்கு சொல்லுகிறேன். நான் ஏற்ற போதும் நிறைய பாட ஆசிரியர்களின் பற்றாக்குறை காணப்பட்டது. அந்த நிலையிலும் ஆங்கில பாடத்தில் இந்த பழைய மாணவிகளின் உதவியுடன் ஆங்கில பாட ஒரு பகுதி நேர ஆங்கில ஆசிரியற்றின் உதவியுடனும் நித்யா என்ற மாணவியை ஆங்கில பாடத்தில் ஏயுடன் கூடிய 9A 1C சித்தியை பெற வைத்த ஒரு சாதனை படைத்தினாங்க. ஆசிரியர்கள் இல்லாத நேரத்தில் மிகவும் குறைந்த ஆசிரியர்கள். ரெண்டாவது, தென்மராட்சி கல்வி நிலையத்திலே பல தேசிய பாடசாலைகள் கல்லூரிகள் இருந்த போதும் வடக்கு கிழக்கு மாகாண போட்டி அப்போது நடைபெற்றது. அந்த போட்டியிலே முதல் ஒரு குழு நிகழ்வு வடகிழக்கு மாகாணம் சென்றதென்றால் அது இந்த கைதன் நாவுக்குழி ஆத்தாக்கா வித்தியாலய கரைபந்தாட்ட 15 வயது பெண்கள் மாணவ அணி 2 மாத பயிற்சியுடன் யாழ் மாவட்டத்திலே 2ஆம் இடம் பெற்று வடகிழக்கு மாகாணம் சென்ற ஒரு சாதனையை படைத்தினாங்க. 2008ஆம் ஆண்டு அது 2 அணியாக வடகிழக்கு மாகாணம் சென்றது. அதே நேரம் இந்த வடமோடி நாட்டுக்கூத்து வடக்கு கிழக்கு மாகாணத்திலே முதல் 3ஆம் இடம் பெற்று ஒரு சாதனை படைத்தது. அதே நேரம் தென்மராட்சி ரீதியாக வருடம் தடகள போட்டியில், அதாவது ஓட்டம், இன்று நடந்த போட்டி மாதிரியான நிகழ்விலே எமது குறைந்த மாணவர் எண்ணிக்கையுடன் திரு துரைநாதன் வின்சன் பழைய மாணவர் சட்டத்தரணி அவர்களை சிறப்புரையினை ஆற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கும் திரு க ஞானராசா அவர்களே, பிரதம விருந்தினர் திரு ஸ்ரீகுமரன் அவர்களே, மற்றும் திரு வி சுந்தரலிங்கம் அதிபர் அவர்களே மற்றும் ஏனையோர்களே, அனைவருக்கும் இந்நேரத்தில் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற விருந்தினர்கள் எல்லோரும் நமது பாடசாலையின் சிறப்புகளை பற்றியும் தாங்கள் பார்வையிட்டதை பற்றியுமே மிக சிறப்பாக கூறியிருந்தார்கள். நான் அந்த வகையில் கூற முடியாது. ஏனெனில் நானும் இந்த பாடசாலையின் பழைய மாணவன், இந்த இடத்திலே வசிப்பவன். அதனால் நான் வேறு ஓரிரு விடயங்களை இந்த இடத்தில் உங்களுக்கு அவதானிப்பதற்கு கூறுகின்றேன். முதலாவது, எங்கள் பாடசாலையை பொறுத்தவரை ஏனைய பாடசாலைகளைப் போலல்லாது எங்கள் பாடசாலை ஒரு கட்டுக்கோப்பான பாடசாலை. அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். மற்ற பாடசாலைகளும் பார்க்க நாங்கள் எங்கள் பாடசாலைக்கு பிள்ளைகளை பார்த்தால் மற்றவர்களும் பார்க்க நாங்கள் எவ்வளவோ முன்னேற்றத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த கட்டுப்பாடு போதுமா என்ற கேள்வி எழும்போது இதுவும் காணாது என்பது எனது கருத்தாக உள்ளது. ஏனெனில் பொதுவாகவே யாழ்ப்பாணத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலைகளுக்கு போனீர்களாக இருந்தால் அல்லது ஒரு நபர்களை சுட்டிக்காட்டி அவர்கள் எந்த பாடசாலை படித்திருந்தார்கள் சொல்லி நீங்கள் கேட்டால் ஒரு பாடசாலையில் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அது தனியாக படிப்புக்காக என்பதை தாண்டி அவர்களுடைய ஒழுக்கம் அங்கே மிக சிறப்பாக இருக்கும். படிப்பு எவ்வளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒழுக்கமும் பாடசாலைகளில் மிக சிறப்பாக காணப்படுதல் வேண்டும். அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் படித்து முடித்து வெளியே போனால் பிற்பாடும் எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய மாணவர்கள் அனைவரும் நமது கல்வியையும் உயர்நிலைக்கு கொண்டு போவதோடு நமது ஒழுக்கத்தையும் கட்டாயம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து கல்வியாலே தங்களை முன்னிலைப்படுத்தியவர்களை ஒரு மதிக்கின்ற ஒரு செயற்பாடாக எங்களுடைய அதிபர் உள்ளிட்ட பாடசாலை சமூகத்தினர் அவரை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து இந்த பிள்ளைகளுக்கு முன்னாலே காட்டியிருக்கிறார்கள். உண்மையிலே அந்த பிள்ளைகள் இப்பொழுது பார்த்து இங்கே படித்த இந்த மாணவன் சட்டத்தரணி ஆகியிருக்கிறான், அதுபோல் நாங்களும் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக
அதிபருடைய அந்த ஆலோசனையின்படி அந்த சமூகத்தினர் பாடசாலை சமூகத்தினர் இவ்வாறு ஒரு சிறப்பான சிறப்பு விருந்தினராக அவரை அழைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது கிராமத்தை சேர்ந்த பழைய மாணவன் சட்டத்தண்ணி துணா வின்சன் அவர்களுடைய உரையை நாங்கள் மிகவும் மதிப்போடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக அடுத்து பிரதம விருந்தினர் உரை. பிரதம விருந்தினர் உரையினை தென்மராட்சி வலய கல்வி அலுவலக பிரதி கல்வி பணிப்பாளர் கௌரவம் திரு சுப்பிரமணியம் ஸ்ரீகுமரன் அவர்களை ஆற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கைதடி நாவற்குழி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையினுடைய இல்லமை வல்லுனர் நிகழ்ச்சி தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையை சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாடசாலை முதல்வர் ஞானராஜா அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பாடசாலை உட்பட தென்மராட்சியினுடைய பல பாடசாலைகளை சிறப்பாக வழிநடத்தி ஒரு புகழ்பூத்த அதிபராக விளங்கிய ஓய்வுநிலை அதிபர் சுந்தரலிங்கம் அவர்களே, இந்த பாடசாலையின் பெருமைமிகு மாணவன் பழைய மாணவன் சட்டத்தரணி வின்சன் அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கடற்தொழிற் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயகாந்தன் அவர்களே, அதே போல மாதர் சங்கத்தினுடைய தலைவி திருமதி விக்டோரியா அவர்களே, இந்த விளையாட்டு நிகழ்வை சிறந்த முறையிலே ஒழுங்குபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற பாடசாலையினுடைய விளையாட்டு குழுவினரே, இல்லங்களினுடைய ஆசிரியர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, பழைய மாணவர்களே, அயல் பாடசாலைகளுடைய அதிபர் ஆசிரியர்களே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்கள். இந்த கிராமத்து இளைஞர்களுடைய வார்த்தையிலே சொல்வதானால் இன்றைக்கு கைதடி நாவற்குழி கிராமத்திலே ஒரு தரமான சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மிக சிறந்த முறையிலே ஒரு பெரிய பாடசாலையின் மாணவ வழங்கக்கூடிய ஒரு பெரிய பாடசாலையின் விளையாட்டு நிகழ்வு எவ்வளவு சிறப்பாக நடைபெறுமோ அதே அளவுக்கு மிக சிறந்த ஒரு விளையாட்டு நிகழ்வு இங்கு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இன்னொரு வகையிலே சொல்ல போனால் இந்த கிராமத்தினுடைய விளையாட்டு திருவிழா நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கிராமத்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தங்களுடைய பிள்ளைகளுடைய விளையாட்டினை பார்த்து ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் தாங்களும் அந்த நிகழ்விலே பங்கு பற்றி தங்களுடைய பழைய பாடசாலை நினைவுகளை மீட்டு கொண்ட ஒரு சிறப்பான நிகழ்வு இன்றைக்கு இங்கே நடந்திருக்கின்றது என்பது மிக முக்கியமானது. எங்களுடைய சமூகம் பாட்டு, கூத்து, விளையாட்டு என்று வாழ்ந்த ஒரு சமூகம். எங்களுடைய சமூக வாழ்க்கை இந்த மூன்றிலும் பின்னி பிணைந்ததாக இருந்திருக்கின்றது. கிராமங்களினுடைய வாழ்க்கை இவ்வாறு தான் இருந்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பல இடங்களிலும் நகரப்புறங்களை பொறுத்தவரையிலே பிள்ளைகளுடைய பெரும்பாலான நேரம் தனியார் கல்வி நிலையங்களில் அந்த கொட்டகைக்குள் தங்களை முடக்கிக் கொள்கிற அந்த சூழல் காணப்படுகின்றது. கிராமத்து பிள்ளைகள் ஒன்று கூடி அயல் பிள்ளைகள் ஒன்று கூடி விளையாடுகின்ற வாய்ப்பு இன்றைய பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த கிராமத்திலே அத்தகைய வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். டியூஷனுடைய நிழல் அதிகப்படாத கிராமங்களிலே பிள்ளைகள் அயல் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து விளையாடுகின்ற அந்த சூழல் காணப்படும். அதுதான் ஒரு சமூக ஒருங்கிணைவுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதை நாங்கள்
ஊக்குவிக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். கிராமங்களினுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை இந்த பிள்ளைகளை விளையாட பெரியவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்ற செய்தியை நான் இந்த இடத்திலே முதலிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த விளையாட்டுகள் மூலமாக பிள்ளைகளிடத்திலே ஒற்றுமை, ஒரு கூட்டுறவு மனப்பாங்கு, சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் பண்பு, இவ்வாறு பல நல்ல பண்புகள் பிள்ளைகளிடத்திலே வளர்கின்றது. இதன் மூலமாக பிள்ளைகள் சமூகத்திலே ஒரு சமநிலை ஆளுமை பண்பு கொண்ட பிள்ளைகளாக, சமூகத்திலே ஒரு மதிப்புமிக்க பிள்ளைகளாக, சகல திறன்களையும் கொண்ட பிள்ளைகளாக, நல்ல மனவளர்ச்சியுடைய பிள்ளைகளாக வளர்வதற்கு இந்த விளையாட்டுக்கள், அதே போல இந்த கலை நிகழ்ச்சிகள், இந்த இணைவாட செயற்பாடுகள் மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய இந்த விளையாட்டு நிகழ்வு உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஒரு இயற்கை சூழலிலே ஒரு கண்கவர் ஒரு மைதானத்திலே, கண்கவரக்கூடிய வகையிலான ஒரு மைதானத்திலே இல்லங்கள், அதே போல அந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கின்றது. அதே போல ஒரு பேண்ட் வாத்திய அணி, ஒரு தரமான ஒரு பேண்ட் வாத்திய அணி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கம்பீரத்துடன் சிறப்பான அணிநடை நடைபெற்றது. நாங்கள் அணிநடையை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் ஒத்திசைவாக, அதிக அளவிலே ஒத்திசைவாக வந்து கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல இங்கே சிறப்பு விருந்தினர் கூறியது போல அந்த ஆலயத்தினுடைய அந்த பக்கம் இருந்து உடற்பயிற்சி அணி, இடைவேளை கண்காட்சிக்காக வந்த அணி, உண்மையில அந்த தூரத்திலிருந்து வருகின்ற பொழுதே அந்த அணியினுடைய கம்பீரம் எங்களுக்கு தெரிந்தது. அதே கம்பீரத்தை இந்த மைதானத்திலே அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டினூடாக சிறப்பாக நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள். அவர்களுடைய உடை தேர்வு அந்த கம்பீரத்தை மேலும் உயர்த்தி இருந்தது. அதே போல இந்த விளையாட்டு போட்டிகள், நான் விளையாட்டு கிட்டத்தட்ட 48 விடயங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே காட்டப்பட்டிருந்தன. இது முடியுமோ என்று, விரைவாக முடியுமோ என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு விரைவாக எந்த ஒரு தொய்வு இல்லாமல் விளையாட்டு போட்டிகள் நடந்து முடிந்திருக்கின்றன. இங்கே விளையாட்டு கழக உறுப்பினர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் எல்லோரும் இந்த பாடசாலை அணிகளோடு, பாடசாலை ஆசிரியரோடு எல்லாம் இணைந்து இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதிலே பங்களித்திருக்கிறார்கள். உண்மையில இந்த ஊர் கூடி தேரெழுப்போம் என்று சொல்வார்கள். இங்கே அதுதான் நடந்திருக்கின்றது. இந்த ஊர் கூடி ஒரு சிறந்த நிகழ்வை, இன்றைக்கு தரமான நிகழ்வை நடத்தி முடித்திருக்கின்றீர்கள். உண்மையிலே உங்களுக்கு ஏற்கனவே சிறப்பு விருந்தினர் கூறியது போல அதிபர் ஞானராஜா அவர்களை எனக்கு கிளிநொச்சியிலே இருந்து தெரியும். கிளிநொச்சியில் அவர் ஆசிரியராக இருந்த காலத்திலேயே நான் அவருடைய திறமையை நான் அறிவேன். ஏற்கனவே பெட்பலி GTMS பாடசாலையிலே அவர் சிறந்த அடைவை பெற்று தந்து அந்த சாதனையுடன் தான் இந்த பாடசாலைக்கு நகர்ந்து வந்திருக்கின்றார். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்றால் இந்த பாடசாலையிலே மேலும் பல சாதனைகள் அவர் மூலமாக, அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை சிறந்த முறையிலே வழிநடத்திய அதிபர், விளையாட்டு பொறுப்பாசிரியர், விளையாட்டு குழு உறுப்பினர்கள், அதே போல ஒரு ஒற்றுமையோடு பிள்ளைகளை கட்டுப்பாடாக வைத்திருந்து இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி கொண்டு இந்த விளையாட்டு இல்ல பொறுப்பாசிரியர்கள், இல்ல ஆசிரியர்கள், அதே போல மாணவர்கள், நான் பார்த்தேன் மைதானத்திலே அதிகம் குறுக்கீடு செய்யாத வகையிலே பிள்ளைகள் நடந்து கொண்டதை பார்க்கக்கூடிய இருந்தது. அந்த வகையிலே எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து, அடுத்த இந்த ஆண்டிலே இந்த பாடசாலை பெரு விளையாட்டு போட்டிகளிலே வலய மட்டத்திலே, மாகாண மட்டத்திலே அல்லது தேசிய மட்டத்திலே மீண்டும் சாதனைகளை படைக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.
ஊர் கூடி தேரிழுத்தல். இன்று இந்த கிராமத்துக்கே ஒரு விளையாட்டு விழா என்றெல்லாம் தன்னுடைய அந்த பார்வையிலே மிகவும் அழகாக விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பிள்ளைகளுடைய சிறப்பான பண்பு, பெற்றோருடைய பண்பு, ஆசிரியர்கள், அதிபருடைய பண்பு எல்லோரையும் தன்னுடைய அவதானத்தின் மூலம் சிறப்பாக இங்கே விமர்சித்தது மட்டுமல்ல, அவர் ஒரு சமூக ஆய்வாளர், அது மட்டுமல்ல ஒரு கவிஞன், சிறுகதை எழுத்தாளர் என்று அவர் பன்முக பார்வை கொண்டவர். உண்மையில் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, இயல்பானன் என்ற பெயரால் கலை உலகிலே, இலக்கிய உலகிலே இயல்பானன் என்ற பெயராலே அவர் அழைக்கப்படுவார். நீங்கள் இனி பார்க்கின்ற பொழுது பத்திரிகையிலே, புத்தகங்களில் இயல்பானன் என்றால் அது எங்களுடைய ஸ்ரீகுமரன் சார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே அவருடைய அந்த அருமையான உரை எல்லோருக்கும் அது நல்ல நல்ல ஒரு சென்றடையும், எங்களுடைய எதிர்காலத்துக்கு அது சிறப்பாக அமையும் என்று அவரை நாங்கள் வாழ்த்தி பாராட்டி அமைகின்றோம். வணக்கம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது நன்றியுரை. நன்றியுரையினை வழங்கி வைப்பதற்காக நமது விளையாட்டு செயலாளர் செல்வி பிரதிகா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வந்தனம். ஜாழ் கைதடி நாவட்குழி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் 2026ஆம் ஆண்டிற்கான இல்லம் மெய்வல்லுநர் திறனாய்வு நிகழ்வில் சிறப்பாக நடைபெறுவதற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சுப்பிரமணியம் ஸ்ரீகுமரன், பிரதிக்கல்வி பணிப்பாளர், கல்வி நிர்வாகம், வலயக்கல்வி அலுவலகம், தென்மராட்சி அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், கௌரவ விருந்தினர்களுக்கும், அயற்பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நடுவர்கள் அனைவருக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எனது பாடசாலையின் இல்லம் மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியை பொது மைதானத்தில் நடத்துவதற்கு அடுத்து தரம் 2 மாணவர்களுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தரம் 2 மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இன்றைய விழாவின் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தலைவர், கடற்தொழில் சங்கம் திரு சிவஞானம் ஜெயகாந்தன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த திருமதி செல்வராஜ் விக்டோரியா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். அடுத்து கையெழுத்தல் நிகழ்வுக்கான பரிசில் வழங்கல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இக்கையெழுத்தல் நிகழ்வுக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக கண்டிருக்கும்
கௌரவ திரு வேலுப்பிள்ளை சுந்தரலிங்கம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கயிறிழுத்தல் ஆண்கள் முதலாம் இடம் விபுலானந்தர் இல்லம். இரண்டாம்